லைஃப் சீக்ரெட், அதாவது வாழ்க்கையின் ரகசியங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 விஷயங்கள் இருக்குங்க வாழ்க்கையின் ரகசியங்கள் அப்படின்றது. அது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது சீக்ரெட்ஸு, பட் 4 தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது. டிஃப்ரெண்ட்டான லைஃப் நமக்கு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. எல்லாருமே இந்த உலகத்தில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ தான் வந்திருக்கோம். ஸோ அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்றதுக்கான அந்த ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வாழலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா, லைஃப் ரொம்ப ஈஸி. நம்ம எப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ லைஃப் ரொம்ப ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். இது நிறைய பேருக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும். ஸோ நம்ம அதை தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸில் இருந்து சொல்லுவோம், லைஃப் ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையை வாழவே முடியல, நிறைய செத்துடலாம் போல இருக்குது அப்படிலாம் பேசுவோம். காரணம் என்னென்னா, அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே வரும், காமன். அது யாரும் தடுக்க முடியாது. பட் நம்ம ஃபோக்கஸ் பிரச்சனையில் மட்டுமே ஃபோக்கஸில் இருந்தோம்னா நம்ம லைஃப் ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். நம்ம பிளெஸிங்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். நமக்கு நிறைய பிளெஸிங்ஸ் உண்டு. டெய்லி நமக்கு சாப்பாடு கிடைக்கும், அதை நம்ம பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ண மாட்டோம். நமக்கு நல்ல ஃபேமிலியில் பிறந்திருப்போம், அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸு. நமக்கு சொந்தமாக வீடு இருக்கும், பைக் இருக்கும், சொந்தமாக நல்ல சொந்த ஊர்லேயே வேலை கிடச்சிருக்கும், கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் என்னென்ன பிளெஸிங்ஸ்லாம் இருக்கும். பட் நம்ம அது எதுவுமே கண்டுக்க மாட்டோம். நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பிரச்சனையா அதை மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸாக பார்க்கணும். அதான் ப்ராப்ளம். அதனால தான் என் லைஃப் ரொம்ப இப்படி இருக்குது. பட் நம்ம சுற்றி இருக்கிற விஷயம், நமக்கு பிளெஸிங்ஸ் நம்ம பார்க்க நமக்கு அந்த அந்த நம்ம கண்ணை மறைச்சிரும், நம்ம அறிவு கண்ணை மறைச்சோன்னு சொல்லலாம். நம்மளுடைய பிரச்சனையை தான் நம்ம ஃபுல்லாக பார்த்து நம்ம லைஃப்பை ஒழுங்காக வாழாமல் இந்த மாதிரி நம்ம இப்போ குறை சொல்லிகிட்டே இருக்கோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அக்செப்ட் யுவர் லைஃப். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கோங்க. பட் இது நம்ம ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு விடலாம், பட் நம்ம எல்லாராலுமே அதை ஏற்றுக்க முடியாது. இப்போ எப்படின்னா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு வீட்டில் அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க. ஒரு சில வீட்டில் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு கேட்பீங்க. பட் இதை நம்ம ஏற்று தான் ஆகணும். பட் இதில் நமக்கு வேறு என்ன பிளெஸிங்ஸ் கிடச்சிருக்கு? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பிளெஸிங்ஸ். நமக்கு என்ன ஒரு விஷயம் இழக்கிறோன்னா இன்னொரு விஷயம் நமக்கு பிளெஸிங்ஸாக வரும். இதான் உண்மை. லைஃபோட ட்ரூத் ரியாலிட்டி. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் இழந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் வரும். அது பிளெஸிங்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன ஒரு வாழ்க்கையாக இருந்தாலுமே சரி, அதை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்க மனம் பக்குவப்படுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களால் லைஃப் வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, பி தேங்க்ஃபுல். அதாவது உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச எல்லா விஷயமும் நன்றி உணர்வாக வரீங்க. ஆனால் இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டோம். நிறைய பேர் என்ன சொல்லுவோம், எனக்கு சொந்தமாக வீடு இல்லை, சொந்தமாக கார் இல்லை, சொந்தமாக பைக் இல்லை, நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் எப்படி நன்றி உணர்வாக இருக்க முடியும்னு கேட்பீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இது நமக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு நமக்கு என்ன பிளெஸிங்ஸ் நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு, என்ன பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்குது அதை பார்க்கணும். நல்ல உடம்பு நல்லா இருக்கும், அதுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இல்லை சந்தோஷமாக இருப்போம், சின்ன வீடாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக இருப்போம், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம். நமக்கு நிறைய ஏதாவது திறமைகள் இருக்கும், அந்த திறமை என்ன கண்டுபிடி, அதுக்கு நன்றி சொல்லலாம். ஸோ இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களால் நன்றி சொல்ல முடியுமோ அதெல்லாம் நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாலாவது ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியமானது ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ் இஸ் இன் யோர் செல்ஃப். அதாவது சந்தோஷன்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ஒரு பொருள் மேலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு மேலே வச்சு சந்தோஷமாக. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு 6 பெட்ரூம் இருக்க வீட்டில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்பிங்க. இன்னும் சில பேர் நான் ஹாடி கார் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்பிங்க. ஸோ சந்தோஷத்தை ஒரு பொருள் மேலே வைக்காமல் உங்களுக்குள்ளே நீங்கள், அதாவது சந்தோஷன்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது நம்ம இருக்கிற இடத்துல சந்தோஷம் தேடலாம். இப்போ சின்ன ஒரு ஓடு வீட்டில் இருக்கீங்களா, ஓடு வீட்டில் சந்தோஷம் இருக்குது. இப்போ சின்னதாக நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்களா, அந்த வாடகை வீட்டிலும் சந்தோஷம் இருக்குது. அதாவது சந்தோஷன்றது நம்ம ஒரு பொருள் மேலே வச்சு அது கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றத விட, என்கிட்ட இந்த ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் இருக்குது, எனக்கு அந்த பொருள் கிடச்சிருக்குல்ல, வாடகை வீடாக இருந்தால் ஒரு வீடு கிடச்சிருக்குல்ல, எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஓடு, அந்த ஓடு வீடு எனக்கு கிடச்சிருக்கேன், அந்த வீட்டுக்கு நான் நன்றி சொல்லலாம்ல. நம்ம அப்படி யோசிக்கலாம். ஸோ நமக்கு என்ன பொருள் நம்மக்கிட்ட இருக்கோ அதுக்கு நம்ம சந்தோஷமாக நன்றி சொன்னோன்னா நமக்கு லைஃப்ன்றது நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு மாறும். உண்மை அதான்.
நம்ம என்னைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துன்னு சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ, அந்த மனப்பான்மை உங்களுக்கு வந்துருச்சுன்னா, டெஃபினட்டா நீங்க லைஃப்ல வேற மாரி போயிருவீங்க. வேற லெவல்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. என் லைஃப்ல நான் வந்து பார்த்த ஒரு ரொம்ப இந்த 4வது ரூல் தான் நான் என் லைஃப்ல நெறைய விஷயங்கள் பார்த்தேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் நான் சொல்றேன். ஸோ நீங்க எப்பவுமே வந்து ஒரு இலக்கு வச்சு, அந்த இலக்க அடைஞ்சா தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இல்லாம, அந்த இலக்க வைங்க தப்பு கிடையாது. இப்ப 6 பெட்ரூம் வைக்கிறது தப்பு கிடையாது. அது ஓகே. உங்களோட விஷ் நீங்க வைங்க. பட் நான் அது வந்தக்கப்புறம் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றது தான் இங்க தப்பு. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு இலக்கு வச்சு இந்த இலக்கு அடைஞ்சதுக்கப்புறம் தான் சந்தோஷம் அடைவேன்றது, அது வந்து நல்லா இருக்காது. நான் அந்த இலக்க பயணிக்கிற பாதை இருக்குல்ல, அந்த பாதை ஃபுல்லா நான் சந்தோஷமா கடந்துட்டு போணும். ஸோ இதுதான் நான் வந்து இந்த வாழ்க்கைக்கான ரகசியங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த 4 ரகசியங்கள் லைஃபோட சீக்ரெட்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.